ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கைத்தொழில் போட்டுருவோம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது க்ரீனிஷாக ஃப்ரெஷ்ஷாக வீட்டிலே ஆர்கானிக் புதினா வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து நான் ஒரு 1/4 பாட்டில் வந்து ரொம்ப புளிச்சு போன தயிர் வந்து எடுத்துருக்கிறேன். அது ஒரு 3 நாளைக்கு அப்படியே மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டில் ஃபுல்லாக நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வீட்டில் உள்ள செடிகளுக்கு எல்லாத்துக்குமே அதோடய வேரில் வந்து கொடுக்கணும். ஒரு 15 to 20 டேஸ்க்கு ஒரு தடவை கொடுத்தா போதும். கொடுத்திங்கன்னா வீட்டில் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக க்ரீனிஷாக நமக்கு வந்து புதினா வந்து இந்த மாதிரி அழகாக வளரும், நல்லா செழிப்பாக வளரும். பாருங்கள் எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு எங்கள் வீட்டில். இது வந்து அவரைக்காய் செடி. இதுக்கு எல்லா செடிக்குமே நான் வந்து கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் காயெல்லாம் வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் ஒரே ஒரு அவரைக்காய் தான் வச்சுருக்கிறேன். மாடி தோட்டத்தில் சூப்பராக காய் வச்சுருக்கு. இந்த செடிக்கு மட்டும் இல்லை, நான் எங்கள் வீட்டில் உள்ள குரோட்டன்ஸ், மிளகாய், கத்திரிக்காய், கனகாமரம், ரோஸு எல்லா செடிக்குமே வந்து நான் வந்து இதை வந்து ஒரு 15 டேஸ்க்கு ஒரு தடவை வந்து நான் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் கனகாமரம் செடியெல்லாம் சூப்பராக எங்கள் வீட்டில் வளர்ந்துருக்கு. பாருங்கள் எல்லாத்துக்குமே நான் வந்து இன்றைக்கி தான் வந்து இதை வந்து கொடுத்துருக்குறேன். இன்னும் அதை வந்து கொடுத்துட்டு கிளறி விட்டுருங்க. அப்போவுமே திரும்ப ஒரு 15-20 நாள் கழித்து நீங்கள் திரும்பவும் இதை மாதிரி வந்து ஊற வச்சு இந்த மாதிரி ஒரு 3 டேஸ் கழித்து கொடுத்தீங்கன்னா செடி வந்து சூப்பராக க்ரீனிஷாக வளரும். வேறு எந்த உரமுமே இதுக்கு தேவையில்லை. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.